Hello friends, welcome to Kannamma Ulagam. இன்னைக்கு நம்ம சின்ன கிச்சனா இருந்தாலும் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், சின்ன இடத்துல எப்படி நிறைய பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ரெடிமேட் ஷர்ட் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கும் கடையில். இதை வந்து ஒரு கார்னர் பக்கமாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கார்னரோட சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதில் வந்து இப்போ நம்ம மசாலா பாக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். டெமோக்காக எம்டி பாக்ஸாக எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து பிடிக்கும். இப்போ இந்த சின்ன அட்டைப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து அழுக்காகாது. இப்போ இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே பெருசு, 1/2 கிலோ பிடிக்கிறது. இதில் 4 அணை வச்சிருக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து 6 அணை வைக்கலாம். 6 வச்சும் கொஞ்சம் இடம் இருக்கும். இன்னும் சின்ன பாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இதை இதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் 1/4 கிலோ அளவு பிடிக்கிற மாதிரி பாக்ஸு. இப்போ நமக்கு இடம் சின்னதாக இருந்தது அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும். ஒரு சின்ன கார்னரில் இந்த மாதிரி துணி வாங்கின அட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு கார்னரில் வச்சுட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வைக்கிற பெரிய டப்பா வந்து 1 கிலோ அளவுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சின்ன இடத்துல நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 12 ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதிலே நமக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டமும் போட்டு வச்சுக்கலாம். பெரிய பெரிய செல்ஃப் இருந்தால் தான் எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு இல்லை. இந்த சின்ன இடத்துல கூட இந்த அளவுக்கு நம்ம 12 பாக்ஸ் வச்சு அந்த இடத்த வந்து நிரப்பியிருக்கோம். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு. அடுத்து கிச்சன் சின்னதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி இருந்ததுன்னா போதும், நம்மளோட சமையலை வந்து ஓரளவு முடிச்சிடலாம். ஏன்னா அதில் தேவையான எல்லா பொருளையும் நம்ம அதில் தான் போட்டு வச்சுருப்போம். இப்போ பாருங்க இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெரிய ஜீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, கடுகு. இதில் வந்து 7 சின்ன கிண்ணம் வரும். ஸோ இது 7.5 பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7 அறைகள் இதில் இருக்கும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் இதில் ஜீரகத்தூளும் வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் என்னோட அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்ஸை திறந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நிறைய பாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு அஞ்சரை பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதில் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து அந்த இடம் ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. யூஸ் பண்ணி முடிச்சதும் அழகாக மூடி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இது வந்து அஞ்சரை பெட்டி. இப்படி இதுக்கு மேலே மூடி போட்டு சின்ன ஸ்பூனும் வச்சுட்டிங்கன்னா போதும். ரொம்ப உதவியாக இருக்கும் சமையலுக்கு அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எம்டி பாக்ஸையும் நம்ம வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சில கிச்சனில் சின்ன செல்ஃப்லாம் இருக்கும், அதனால் மசாலா பாக்ஸ்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னா இதை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து புளி வச்சுருக்கிறேன், ஒரு இதில் உப்பு வச்சுருக்கிறேன். இது வந்து எண்ணெய். இதெல்லாம் நம்ம எப்போவும் எடுக்கக்கூடிய பொருள். அதனால் கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் ஒரு கார்னரில் இதெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப்பில் நமக்கு தேவையான ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பூன் நம்ம ரொம்ப தேட வேண்டாம், தொலைஞ்சு போகும் நிறைய ஸ்பூன் எல்லாம். அதனால் இப்படி போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் வந்து நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கேஸ் லைட்டர், அதுக்கப்புறம் இடுக்கி, கத்திரி, கத்தி, நம்ம அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நமக்கு சமையலுக்கு தேவையான டூல்ஸ் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம ரொம்ப அதிகமாக தேடுறது. ஏதாவது கத்தி தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடிக்கிட்டே இருப்போம். சிசர் காணாமல் போச்சுன்னா தேடிக்கிட்டே இருப்போம். அதனால் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிட்டோம்னா அது நம்மளோட பழக்கமாகவே மாறிடும். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் இந்த சின்ன இடத்துல இவ்வளோ பொருளை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். இதில் பாருங்கள் இன்னும் நிறைய இடம் இருக்குது. வேறு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா அது கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ரொம்பவும் சின்ன கிச்சனாக இருந்தது அப்படின்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கூட இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் சதுரமாக, அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க. இதுலேயே நமக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ஏன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம இதையே கூட பயன்படுத்தலாம். இதில் பாருங்கள் ஒரு கப்புக்குள்ளே ஒரு கப்பு போட்டு நிறைய கப்பு இருக்குது. இதில்
இந்த மாதிரி எவ்வளோ கப்பு வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே டீ குடிக்கிறதுக்கான கப்பு. அடுத்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கான பெரிய கப்பு. இதுவும் உள்ள நிறைய கப்பு போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கப்புனாலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸு, இதுலேயே ஒரு 6-7 பிளேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பிளேட்ஸ் வேணாலும் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று அப்படி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய இடம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கூடையிலே போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு பிளேட்ஸ் வைக்கணும். பிளேட்ஸும் இதில் வந்து ஒரு 4 பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 8 பிளேட் கூட வைக்கலாம். அந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய பிளேட் அப்படின்னா 8 பிளேட் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்ஸ், கப்பு, அப்புறம் இந்த சின்ன சின்ன தட்டு இதெல்லாம் இதிலே வச்சுக்கலாம். அதனால பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற கவலை எல்லாம் தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பிளேட்டு. இது வந்து இடம் பத்தாது. ஏன்னா உள்ளே வந்து நிறைய கூட்டு பொரியல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைன் பிளேட்டாக இருந்தது அப்படின்னா நிறைய பிளேட் வைக்கலாம். இது தவிர இந்த மாதிரி கிண்ணங்கள், இதுவும் ஒன்று மேலே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி, ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி நிறைய கிண்ணங்களும் இதில் வச்சுக்கலாம். இந்த இடத்த பாருங்கள், இந்த சின்ன கூடைக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்குறோன்னு. அதனால இடம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. சின்ன கூடையாக இருந்தால் கூட அதிலே பிளேட்டு, கப்பு எல்லாம் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா போதும். நமக்கு தேவையான போது எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு டிப்பு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, வட்டமாக இருக்கிற பிளேட்டு. இதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது கண்டெய்னர், சின்ன சின்னதாக இருக்கும்ல, ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்படி போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக வைக்கும்போது நிறைய இடம் தேவைப்படும். ஆனால் இந்த ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு 8 பாக்ஸ் வரைக்கும் வைக்க முடியும். அதாவது 8 ஸ்டோரேஜ் பாட்டில் வரைக்கும் வைக்க முடியும். இது தவிர தேன், நெய், ஊறுகாய் இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்போவாது தான் எடுப்போம். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கேயும் தேட வேண்டாம், இதில் மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இடமும் நமக்கு தேவைப்படாது. சின்ன இடத்துல நிறைய பொருள் வச்ச மாதிரி இருக்கும். இது நம்மளோட தேவைக்கு எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து அழகாக எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சின்ன கிச்சனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கடாயெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி பழகிக்கலாம். இப்படி பழகும்போது இடம் வந்து சின்ன இடத்துல நம்ம வந்து நிறைய கடாய் வைக்க முடியும். இது வந்து ஒன்று குழம்புக்கு, ஒன்று பொரியல் வைக்கிறதுக்கு, இன்னொன்று தாளிக்கிறதுக்கு, இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். நிறைய சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். டெய்லி எடுக்கிற சமையலுக்கு தான். ஸோ இந்த கடாயெல்லாம் ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் இடத்துல நிறைய பாத்திரம் வந்து வைக்க முடியும். நிறைய பேர் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் சில பேர் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடம் தேவைப்படும். எவ்வளோ இடம் இருந்தாலும் போதாது. ஸோ அதுக்கு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து சின்ன கிச்சனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேக் வாங்கி வச்சுக்கலாம். இது மூலமாக நம்ம ஒரு சின்ன இடத்துல மேலே கீழே அப்படின்னு நிறைய பொருள் வைக்க முடியும். இப்போ இது நிறைய கடையில் கிடைக்குது, பிளாஸ்டிக்கில், இரும்பில் அப்படியெல்லாம் கிடைக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளாஸ்டிக்லேயே கிடைக்குது, ரேட்டு கம்மியாக. ஸோ அது உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக சின்ன கிச்சனில் எப்படி நிறைய பொருள் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.